அஞ்சலிய கார்த்திக் இப்போ அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாரு. அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொன்ன மாரி ஜானகி இருந்துட்டு, இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது அந்த டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா கிளம்பி எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதாவது எதுக்காக, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, என்னோட 2வது மருமக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கா. அவ உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் டவுட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்ற டாக்டர தவிர வேற எந்த டாக்டர் கிட்டயும் செக்கப்புக்கு போகவும் மாட்டேங்கிறா. அதே மாதிரி கார்த்திக் எங்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் கிட்ட செக்கப்ன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போனா, கூட்டிட்டே போறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால எங்களுக்கே டவுட்டா இருக்கு. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கிளாரிஃபை பண்ணணும். நடந்தது என்ன? உண்மையிலேயே அஞ்சலி பிரெக்னென்ட்டா தான் இருக்காளா? அப்படின்றத தெரியப்படுத்தணும். அஞ்சலி பிரெக்னென்ட்டா இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்ப வாரிச வளர்க்க அவ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயித்துல சுமந்துட்டு இருக்கிறதுனால. ஆனா அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வந்த டாக்டரும் இந்த அஞ்சலை செக் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியை போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தையே உண்மை இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க சொன்ன பொய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பொய் தான் அப்படிங்கிற ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி கிட்ட சொன்ன மாதிரி ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு போங்க. அதாவது நான் ஏற்பாடு பண்ண டாக்டர் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச டாக்டர். அதனால் என் மேலே எந்த ஒரு சந்தேகமும் படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கரெக்டாக வீட்டில் இருக்கிற சமயமாக பார்த்து, அஞ்சலி எதிர்பார்க்காத சமயமாக பார்த்து நம்ம டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுருங்க. கார்த்திக்கிட்ட விஷயத்த முன்னாடியே காதில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி இப்போது நம்ம கார்த்திக் வந்து, அதாவது அஞ்சலியை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கார்த்திக் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானகி சொல்கிறாங்க, நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிற டாக்டர் கிட்ட மட்டும் தான் செக் பண்ணணுமா, இவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக்கும் நல்லாவே தெரியும். இவங்க எப்போவும் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பல நாள் பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக் வந்துட்டு ஆமான்னு சொல்லி உன் வயிற்றில் நல்லபடியாக குழந்தை வளர்ந்தா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. அந்த டாக்டர் எப்படி செக் பண்ணாங்க, செக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் செக் பண்ணி உண்மையிலே ரெட்டை குழந்தை இருக்குது, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அதனால் இங்கே செக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போது அஞ்சலி உள்ள போன உடனே அவளோட, அதாவது பல்ஸை செக் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் செக் பண்ணும்போது எல்லா ஒன்றுமே தெரிய வந்துடுது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துக்கிட்டு, டாக்டர் நான் வந்து இப்போ நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிடுறேன். இதை கேட்டோடனே டாக்டர் வந்துட்டு எங்கிட்டயே பேரம் பேசுறியா, ஜானகி யார் தெரியுமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உன்னை க்ளோஸ் பண்ணுறது நான் தான் அப்படின்னு இந்த அஞ்சலி போயிட்டு வெளியே போட்டு கொடுத்துட்றாங்க. கார்த்திக் இருந்துட்டு அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.